ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ பேலஸ்ல வந்து இறங்க சுத்தியும் ரிப்போர்ட்டர்ஸா நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நிஜமாவே லவ்வர்ஸா? ஏன் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல? அப்புறம் ஹோட்டல் எதுக்காக டாக்டர் எல்லாம் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ திரும்பி கைய நீட்டுறான். உள்ள இருந்து இறங்குறது நம்ம ஹீரோயின். ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. கிராண்ட் பிரின்ஸோட ஒய்ஃப் ஆகிறதுக்கு தயாரா இருந்துக்கோ, இந்த முழு நாட்டையே நீ எதிர்க்க போறங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் முன்னாடி நீ கிட்ட சில விஷயங்களை சொல்லணுங்கிறான். ஓ, வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களா? பட் ஒரு சாதாரண பொண்ணால பிரின்ஸ் எதிர்பார்க்கறத கொடுக்க முடியுமான்னு கேட்க, முதல்ல பப்ளிக்கோட ஒப்பீனியனை மாத்தணும், அப்புறம் தான் பேலஸ்ல இருக்கவங்க அமைதியாவாங்கன்னு சொல்ல, அட இதுதானா, நான் கூட பயந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்கன்னு மக்களை நம்ப வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்கான். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நியூஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆக இப்ப கைய பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நேரா உள்ள வராங்க. அப்ப அங்க இருக்க சீனியர் மெய்ட் பார்த்துட்டு, கோயின் உங்களை பாக்கணுமாமாங்க, நாளைக்கு பாத்துக்கிறேங்கிறா. இல்ல, சாப்பிடாம கொள்ளாம உங்களை பாக்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, சரி ஓகே நீ வெயிட் பண்ணி நான் வந்துறேன்ட்டு போறானா. எது தனியா இருக்கணுமான்னு இவளுக்கு கொஞ்சம் பயம். அவன் உடனே இப்படி முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு, ஏன் பயமான்னு கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லையேட்டா. அப்ப சரி டயர்டா இருந்தா நீ உள்ள போய் தூங்கு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பரவாயில்லையே, நல்லா தான் நடிக்கிறேங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருக்க அவன் போறத. இப்ப நேரா குயின் கிட்ட வந்ததும், சாரி கேட்கறதுக்கு முன்னாடி இவ்ளோ தாமதம் அவசியமானதா? எதுக்காக அந்த லேடியை எங்க பேலஸ்க்கு கூட்டு வந்திருக்க? ஓ, புது கதையை நம்ப வைக்கிறதுக்காகவா? இல்லன்னு மட்டும் சொல்லிடாத, உன்னோட இன்டென்ஷன் நல்லாவே தெரியுதுங்க. அவ்வளவு நல்லா தெரியும் போது நான் ஏன் இல்லன்னு சொல்ல போறேன்? ஹோட்டல்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது, அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். அவங்க இதை கேட்டு டென்ஷன் ஆக, அண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட்லாம் ஆக மாட்டோம், சோ அந்த அளவுக்குலாம் நீங்க வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்ப வெளியே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஜாய் நின்னுட்டு இருக்கிறத பார்த்ததும், ஹிஜுவோட இல்லாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம். ஆனா இங்க ஹீரோனை காட்ட, அவ குட்டி ராஜாக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கா. அதுல செம்ம காரம் இருக்கா. ஒன்னு சொல்லிட்டு தான் பாவம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததும், ராஜா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, தூக்க வரலன்னு சொன்னாருன்னு இவ சொல்ல வரதுக்குள்ள நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கலன்னு கோவப்படுறான். அப்ப குட்டி ராஜாவும், எனக்கு சரியா தூக்கம் வரலன்னு அப்படியே சுத்திட்டு இருந்தேன், இவங்க தான் வயிறு நிறைய சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி இதை கொடுத்தாங்கன்னு போட்டு வேற விட்டுட்டான். அவ்வளவுதான், ஹீரோனை பார்த்து ஒரு முறை தான் ராஜாவை பாத்துக்க கூடிய மெய்டு இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு அனுப்பி விட்டுட்டான். நேரா வீட்டுக்கு வந்ததும் ஹீரோனை போட்டு திட்டுறான். ராஜாக்கு எதுக்காக இந்த மாதிரி ஃபுட்லாம் கொடுக்குறேன்? சரியா டைஜஷன் ஆகாம ஏதாச்சும் ஆச்சுன்னா குயின் கிட்ட இருந்து உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதோட அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. ஆனா வந்து வராதுமா, உங்க இன்லாஸ்லாம் என்ன புள்ளி பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல வந்தவன், ஒரு நிமிஷம் இருங்க, நிஜமாவே உங்க இன்லாஸ்லாம் என்ன புள்ளி பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை எனக்கும் குயினுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா யாரு பக்கம் நீங்க நிப்பீங்கன்னு கேட்க, அவன் எதுவும் பேசாம போறான். என்ன பதில காணோம்? எப்படியும் என் பக்கம் இல்ல அவங்க பக்கம் தான் நிப்பீங்க, ஏன்னா அவங்க உங்க ஃபேமிலி ஆச்சுங்க. இல்ல, நான் உன் பக்கத்துல தான் நிப்பேன்னு ஹீரோ சொல்றான். இதுல கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்து, இந்த இளவரசன் உன் மேல இருக்கக்கூடிய தீராத காதலால உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்துல வந்து சொல்ல, அவளும் முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ மெய்ட்லாம் வந்து, பேலஸ் கேட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள எங்களோட தங்க விடுங்கன்னு சொல்லிட்டு சீனியர் மெய்ட் வந்து கேக்குறாங்க. இவ ஒண்ணு மெய்ட் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றானா. அப்ப சரி, நான் உங்களுக்கு காலியான இடத்த வேணா தேடி வைக்கிறேங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, மாத்துறதுக்கு ட்ரெஸ் வேணும் அனுப்பி வைங்கன்னு சொல்ல, பார்த்ததுக்கு ஹீரோ நெட்டி பார்த்து காட்டனா அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு இருக்கா. இப்ப கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்களா. சோஃபால படுத்தா இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும், வேணா அங்க போய் படுத்துக்கவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இல்ல இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, வேணும்னா நீங்க அங்க போயிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. எல்லாம் என் நேரம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே பெட்ஷீட்க்கு சண்டை வந்துருச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சத்தம் போட்டு இழுத்துட்டு இருக்கேன். அது வெளியே கண்ணா பின்னான்னு கேட்கவும் இவங்கள தப்பா நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே அடுத்த நாள் வெடிஞ்சிருச்சு. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க இப்படி எல்லாம் தூங்குனதே கிடையாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்கன்னு சாய் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். மொத்தம் ரொம்ப கந்தரகோலமா கிடக்கு. ஆல்ரெடி ஹிஜு உற்சாகத்தோட வேலைக்கு கிளம்பியாச்சு, நீங்க இன்னும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களேங்க. எங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. டோ பாத்துட்டு, ஏன் ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நேத்து நைட் நான் வீட்டுக்கே போலன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனாலதான் இருக்கா. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு இந்த ஊர் உலகம் மொத்தமா நம்பணும், அதுக்குதான் இந்த ஆக்டிங்கே. அப்படியே இங்க பேலஸ்ல லார்டா இருப்பார்ல, அவரை காட்டுறாங்க. இவரு குயினோட அப்பா தான், அப்ப குட்டி ராஜாவோட தாத்தா. அவரு நேரா குட்டி ராஜாவை மீட் பண்ணி நிறைய சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, நேத்து நைட் நல்லா தூங்குனீங்களான்னு கேட்டா, சரியா தூங்கலையாமா, ஏன்னா இறந்து போன ராஜா அடிக்கடி கனவுல வந்து தொல்லை பண்றாரு போல. அப்பதான் இவருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, ஹீரோவோட அண்ணனான குட்டி ராஜாவோட அப்பா இருப்பார்ல, கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தாத்தாவும், நான் உங்க பக்கம் இருக்கல, எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்ல, கரெக்டா ஹீரோ வந்துட்டான். கல்யாணம் நடக்க போற இடத்துக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, மீறி வந்தா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு எவ்வளவு சொன்னாலும் ஹீரோ கேட்கவே இல்ல. ராஜாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சு, நான் ஏற்கனவே உனக்கு போதுமான சான்ஸ் கொடுத்துட்டேன்,
சோ இனிமேல் வரப்போறது எதுவா இருந்தாலும் நீயே தான் ஃபேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்ப இதை இவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. குட்டி ராஜா எங்க அப்பா மாதிரியே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க ராஜா, தாத்தா உங்க கூடவே இருக்கல, எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு. அப்படியே இங்க ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோனை காட்ட இப்ப இவங்க நிஜமாவே லவ் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. சோ சோசியல் மீடியா ஃபுல்லா ஹீரோனை தான் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் என்ன தெரியும், என் அழகுல தான் மயங்கிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளவு அதை படிச்சு படிச்சு பதில் பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா இவ்வளவு பாக்குறதுக்காக பிரைம் மினிஸ்டரான மீன் வராரு. நீ நிஜமாவே இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க ஆமாங்கிறா. பட் நேத்து தானே 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க, டேட்டிங் கூட பண்ணலையான்னு கேட்க எனக்கு எப்பவுமே அவரோடய இருக்கணும்னு தோணுது, ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது அவர் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்றா. இவருக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இளவரசர் எப்படியும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க தானே போறாரு, அது ஏன் நானா இருக்கக்கூடாது, அதுவும் நீயே பிஎம்மா இருக்கும் போது நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா என்னோட கல்யாணத்துக்கு நீ தான் அப்ரூவ் பண்ணுன்னு கேக்குறா. பாவம் இன்னைக்கு மூஞ்சியே மாறிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லையாமா, பேலஸ்ல யாராவதுக்கும் உடம்பு முடியாம இருந்தா எந்த செலிப்ரேஷனும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்ல அவங்க என்னன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கால் பண்றா. அட்டன் பண்ணது யுவர் ஹைனஸ்னு சொல்லிட்டு கத்த எனக்கு நல்லாவே காது கேட்கும், மெதுவா பேசுங்கிறான். ஆர்டிக்கல்லாம் பாத்தீங்களா, என்ன நல்லா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப 4 ஸ்கூல் பொண்ணுங்க வந்து ஹீரோயின் மேல முட்டை உடச்சு விட்டுருச்சுங்க. நீ ஒரு நரி, நீ ஏதா பிரின்ஸ செடியூஸ் பண்ணி வலையில விளைவிச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேன்ஸ் பயங்கர கடுப்புல இருக்காங்க இவன் மேல. கால்ல தானே ஹீரோ இருக்கான், அப்படியே கட் பண்ணி விட்டு படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் தான் பார்க்கணும், அந்த இளவரசனா உனக்கு சோறு போடுறாருங்க, அவருக்கு எங்களுக்கு சாப்பாடு போடலனாலும் படிக்கிறதுக்கான காசு கொடுக்குறாரு, ராயல் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கெல்லாம் சொல்ல அந்த பணம் படிக்கிறதுக்கு கொடுத்தது, மத்தவங்க மேல முட்டை அடிக்கிறதுக்கு கொடுக்கல, ஒழுங்கா இனி படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், இல்லனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நல்லா மிரட்டி விட்டுட்டான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட ஜாய் இத்தனை ஃபைல்ஸோட வந்து நின்னுட்டு இருக்காரு. உங்க வேலை, ராஜாவோட வேலை, அப்புறம் அன்னைக்கு உடம்பு சரியில்ல அவங்களோட வேலைன்னு மொத்தத்தையும் நீங்க தான் இன்னைக்கு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போக எப்பா சாமி முடியல ஹீரோக்கு மயக்கமே வந்துருச்சு. இப்ப இந்த பக்கம் மின்ன காட்டுறாங்க. அவன் சர்ச்ல பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறா, அதுக்காக தான் வந்தாங்க. சே, அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ப்ரே பண்ணலாம் வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னா அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் ப்ரே பண்ணவே வந்தேங்கிறான். அப்போ அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ தப்பு பண்ணி அவளோட பொருளை டீச்சர் புடிங்க வச்சுட்டாங்க போல. சோ அதை திருட்டுத்தனமா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா இதை மீன் பாத்துட்டான். அப்போன்னு பார்த்து இந்த பக்கமா டீச்சர் வேற வர மேம் உங்களை பிரின்சிபல் பார்க்க சொன்னாருன்னு போய் சொல்லி அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி விட்டுருக்கான். இந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவளோட முடிவு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு தடையா இருக்கவே மாட்டேன், அவளுக்கு பிடிச்சத அவ தாராளமா பண்ணலான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான் பையன். அப்ப இவனோடது சொல்லாமலே ஒரு தலை காதலாயிடும் போலயே. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வர அவளை பாக்குறதுக்காக அப்பா வந்திருக்காரு. இவ்வளவு நடந்த அந்த ரூமர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்தா ஒன்னும் தேவையில்ல, மறுபடியும் அட்டென்ஷனுக்காக கேவலமான வேலையை பண்ண ஆரம்பிச்சியா. சரி அப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு இவ கேட்க தேஜு அம்மாவோட நினைவு நாள் வரப்போகுது, அது இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு மெய்ட் வந்து இந்த குட்டி பொண்ணு ரொம்ப நேரமா வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எதுவும் பேசவும் மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தேஜுவோட அம்மா அப்பா கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. வெளியே நின்று இருக்குன்னா அப்ப கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட வேண்டியதானு அவர் சொல்ல என்ன பேசுறீங்க, குழந்தைய இந்த டைம்ல தனியா அனுப்புறதா, ஏமா தொலைஞ்சு போயிட்டியா, உன்னோட பேர் என்னன்னு அவங்க கேட்க என்னோட பேரு ஹிஜு, நான் லீஜியோங்கோட மக, நீங்க தானே என்னோட அப்பான்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கேட்டதும் அந்த அம்மா அதிர்ச்சியில நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துட்டாங்க. உன் அம்மா உன்னை விட்டுட்டு போனதுமே எங்க வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுன்னு சொல்றாரு அப்பா. ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ இங்க தான் வளர்ந்துருக்கா. நல்லா மார்க் எடுத்துட்டு அப்பா கிட்ட வந்து தேஜுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே எனக்கும் சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்க ஓ பேராசப்பட ஆரம்பிச்சிட்டான்னு திட்டி அனுப்பிட்டாரு. அப்புறம் ஹைஸ்கூல் படிக்கும் போதும் இதே போல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறேன்னு காட்டினவன் தேஜுக்கு வாங்கி கொடுத்த வீட்டை விட எனக்கு பெரிய வீடா வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறா. உனக்கு இன்னும் இந்த பேராசை அடங்கலையான்னு மறுபடியும் திட்டுதான். அதுக்கப்புறம் கேஸ்டல் பியூட்டியோட சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து இப்ப கண்டிப்பா உங்களோட எண்ணத்தை மாத்திக்கிட்டு தான் ஆகணுங்க. அப்பவும் திட்டு மட்டும்தான். சோ இனிமேல் கம்பெனியை அடையணுங்கிற ஆசைய இத்தோட விட்டுருன்னு சொல்ல அப்ப என்ன அடியோட ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் லீங்க, அப்பனையே பேர் வச்சு கூப்பிடுறேன்னு அவர் டென்ஷன் ஆகுறாரு. என்ன மொத்தமா ஒதுக்கணும்னு நினைக்கிறவரு என்னோட அப்பாவே கிடையாது. இங்க பாருங்க மிஸ்டர் லீ, உங்க மகன் தானே பெருசு, அவனே எல்லாத்தையும் பண்ணுவான்னு தானே நம்பிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், கடைசியில எப்படியும் நீங்க என்கிட்ட தோத்துதான் போவீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்படிப்பட்ட அப்பாவா எனக்கு கிடைக்கணும்னு சோகமா அவ குடிச்சிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ கால் பண்றான். நீ ஓகே தானே, உனக்கு ஒன்னும் இல்லலன்னு கேட்க இந்த ஒரு கேள்வி அவகிட்ட இதனால் வரைக்கும் யாரும் கேட்டதே இல்ல போல. அவளோட முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ உடனே நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்க, நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா.
அப்போ பழசையெல்லாம் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு அண்ணாவோட சைக்கிள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து எனக்கும் இதே போல கிடைக்கும்னு ஆசாசியா போய் தான் அப்பா கிட்ட கேட்டிருப்பா. சுத்தமா அவர் கண்டுக்கவே இல்ல. அதே போலதான் ஹைஸ்கூல்ல மார்க் எடுத்துட்டு போய் காட்ட தூக்கி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தேஜுவை விட பெரிய வீடு வேணும்னு கேட்டிருப்பா. அப்புறம் அவங்க கம்பெனியோட சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலும் இதே நிலைமை தான். இது நாள் வரைக்கும் அப்பா இவ்வளவு ஒரு மகளா பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரோ பயங்கரமா கதவு போட்டு தட்டிட்டு இருக்காங்க. எவன்டா அதுன்னு சொல்லிட்டு கையில பேட் எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணா வெளியே நிக்கிறது ஹீரோ. இவ போன் கால்ல சரியா பேசல. சோ என்னமோ ஏதோன்னு தான் மனசு கேட்காம பாக்க வந்துட்டான். அதுவும் வேலையெல்லாம் போட்டபடியே கிளம்பி வந்திருக்கான். அசிஸ்டன்ட் வந்து தேடிட்டு வேலையை கூட முடிக்காம எங்க போனீங்களாமான்னு கத்திட்டு இருக்கான் இங்க. அதே நேரம் இந்த பக்கம் நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாதுல, அதுவும் இந்த டைம்ல யாராச்சும் பாத்துட்டாங்களா நல்லா கேட்க. ஓ நீ பேஸ்பால்லாம் விளையாட போலேன்னு கேக்குறான் அவன். எனக்கு தான் நிறைய எதிரிகள் இருக்காங்கல்ல, அதனாலதான் வச்சிருக்கேன்னு சொல்லவும் அவன் பாட்டுக்கு நேரா உள்ள வந்துட்டு இருக்கான். பத்தாதுக்கு அவளுக்கு சாப்பிட வேற வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் நம்ம ஹீரோயின் சாண்ட்விச் வாங்கின கடைக்கே போய் ஆல்ரெடி 2 பேரும் நல்லா ஃபேமஸ் வேற ஆயிருக்காங்களா செக்கப்லாம். சோ இந்த ஃபுட்டை வாங்கி தான் ஹிஜு இளவரசரை செடியூஸ் பண்ணாருன்னு புது டிஷ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க காம்போ பேக்கா. அதையெல்லாம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அவ இத நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட. நீ கூட அப்செட்டா இருப்பேன்னு நினைச்சு வந்தேன், ஆனா சாப்பிடறத பார்த்தா அப்படி தெரியலையேன்னு ஹீரோ கேக்குறான். தினம் தான் எனக்கு ஏதாவது வந்து போகும். அதுவும் இன்னைக்கு 3 வந்துச்சு. முதல்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன. பத்தாதுக்கு என்னோட அப்பா வந்து இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் என் மேல முட்டையெல்லாம் அடிச்சாங்க தெரியுமா உங்களோட ஃபேன்ஸுங்க. எது முட்டையான்னு கேக்குறான். 2 முட்டை தலையிலே அடிச்சுட்டாங்க தெரியுமாங்க. உனக்கு வலிக்குதா, வேற எங்கேயாவது அடிபட்டுருச்சான்னு ஹீரோ அக்கறையா கேக்குறான். இவளே இதை ஹீரோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அப்படியே இங்க பேலஸ்ல காட்ட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் பேலஸ்க்கு வந்தால அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி குயின் சொல்றாங்க. அப்படியே இங்க ஹீரோவை காட்ட ஹீரோயினோட லக்கேஜ்ல இருந்து அவளையும் கூப்பிட்டு நேரா அவனோட பிரைவேட் பேலஸ்க்கு வந்துட்டான். அப்பதானே இன்னும் சேஃபா இருப்பான். இப்போதைக்கு இவங்க இங்கதான் தங்க போறாங்க. ஏன்னா ஓவர் அட்டென்ஷனால இவங்களுக்கு ஒரே தொல்லையா இருக்கு. அதுக்காக நானும் கவலைப்படுவேன் இல்லையாங்க. ஹைனஸ் எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு பணியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பார்வைதான். உடனே அவன் கையை பிடிச்சிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்குன்னு ஹீரோ சொன்னா இன்னும் பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கா. தென் கட் பண்ண அவளோட ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு பேலஸ் சுத்தி காட்டுறேன்ட்டு போக, ஒரு நிமிஷம் உங்களை நான் எப்படி கூப்பிட்டுன்னு ஹீரோயின் கேக்குறா. என்னோட பேரு ஸ்டீஃபன் கிம், இப்படி வேணா கூப்பிட்டுக்கலாங்க. ஓகே கிம், நான் உங்களை அப்படியே கூப்பிட்டுக்கிறேன்ட்டா. அப்படியே இவன் திருப்பி கேட்க அவ பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு நீங்க என்னோட எம்ப்ளாயி இல்லல்ல, சோ என் பேரை வச்சே கூப்பிடலாங்க, இல்ல நான் உங்களை மேடம்னே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் இப்போ பெட்ல படுத்துக்கிட்டு நேத்து என் வீட்டுல இருந்தேன், இன்னைக்கு இவர் வீட்டுல இருக்கனான்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ கால் பண்றான். என்ன ரூம்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க நல்லா தான் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் டிராமா செட்ல இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் நீங்க இன்னும் தூங்கலையான்னு கேட்க எனக்கு வேலை இருக்குங்கிறான். அப்போ என்னோட ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்போ குயினோட ஸ்பை ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது என்னடா நடக்குதுன்னு எட்டி பார்க்கும் போது கரெக்டா ஒரு பூனை வந்துட்டு பயந்து ஓடிய போயிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்தவளோ நான் நிஜமாவே இங்கதான் தங்க போறேனா, ஏன்னா நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், இங்கிருந்து என்னோட ஆஃபீஸும் ரொம்ப தூரத்துல இருக்கு. பத்தாதுக்கு நிறைய பேர் தேவையில்லாம பேசி என்னால உங்களுக்கு தொல்லையா இருக்கும் இல்லையாங்க. தொல்லையெல்லாம் கிடையாது, நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன்னை எப்படி அப்படியே ஆபத்துல விட்டுட்டு வந்துட முடியும், எல்லாரும் நம்பணும் இல்லையான்னு எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் கேள்வி கேட்க, இங்க பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே வந்த, இதுவா உன்னோட ஹெல்ப்னு கேட்க உங்க அரச குடும்பத்தை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஈவன் என்னோட ஃபேமிலியில கூட நான் எதையும் அட்டென்ட் பண்ணது இல்லைங்க. சரி உனக்கு என்ன தெரியணும்னு கேக்குறான். நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்க இப்பதான் உனக்கு இது கேட்கணும்னே தோணுச்சான்னு அவன் கேக்குறான். நேத்து தானே முடிவே பண்ணோம், சோ இன்னைக்கு கேக்குறது ஒன்னும் தப்பில்லையேங்கிறான். உன்கிட்ட அதிக பணம் இருக்கு, சோ இப்படி ரிச்சான பர்சன்லாம் நிறைய டாக்ஸும் கட்டுவாங்க, நிறைய விமர்சனத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, சோ அவங்க அரச குடும்பத்துக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல இவ்வளவுதானாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ரெண்டாவது நீ அழகா இருக்கிறதாலன்னு சொல்ல இப்போதான் இதுவே தோணுதாங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. அப்புறம் மூணாவதுங்க என்னோட ஃபேமிலி இன்வால்வ் ஆக மாட்டாங்க அதனாலயான்னு கேட்கும்போது நான் அரியணை ஏறணும்னு சொன்னாலே எல்லாரும் என்ன திட்டி இன்சல்ட் பண்ணுவாங்க, பட் நீ என்ன புரிஞ்சுப்ப நான் நம்புறேன்னு ஹீரோ சீரியஸா பேச அவளே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பிரைவேட் பேலஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்க. கிம்மு வந்து எந்திரிங்கன்னு அவசரமா எழுப்பி விட்டுட்டு இருக்கான். ஏன்னா கோட் சூட்டை போட்டு 5-6 பேரு எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பார்த்து பேலஸ்ல ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்காக உங்களை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி இவ பேலஸ்ல நின்றுட்டு இருந்தால அந்த போட்டோவை காட்டி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாரை மீட் பண்ணீங்கன்னு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு சொல்ல உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு கேட்கிறா. ராயல்டி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் லா படி சஸ்பெக்ட வாரண்ட் இல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவ பொருளை எல்லாம் இங்க எடுக்கிறதோட இல்லாம அவளோட ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. டோக்கு அங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க கிம்மு
எப்படியோ ஒருத்தனை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். வெறும் வயிறோடு இருக்காதீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல, டேய் நான் பிரின்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்க போவே மாட்டேங்குதுன்னு அவன் டென்ஷன்ல இருக்கா. அவர் இப்போ ரிச்சுவல்ல இருப்பாரு, போன்லாம் அலௌட் இல்ல, சோ எடுக்கவே மாட்டாருங்க. அவன் சொன்ன மாதிரி தான் இவ்ளோ பேர் இங்க ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவும் அதுல ஒருத்தன். இங்க நடக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும்? இப்போ டோக்கு கால் பண்ணி நான் உன்னை மட்டும் தாண்டி நம்புறேங்க, உங்க நம்பிக்கையை போனஸ்ல காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கா எங்க ஹீரோவை பாக்குறதுக்காக. ஆனா அங்கேயும் உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களா. பார்த்தா நம்ம கிம்மு இப்படி ஓடி வந்து ஹீரோவோட நேம் போட்ட ஜேட் இருக்கும்ல அதை காட்டுறாரு உள்ள போறதுக்காக. என்னன்னு பார்த்தா உள்ள போறதுக்கு எப்படி விட மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவோட நேம் போட்ட ஜேட அவ கக்கூஸ்ல இப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கா. சோ அததான் கிம் கிட்ட கொடுத்து விட்டுருக்கா. இவங்க ஒரு வழியா உள்ள போயிட இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பேலஸ்க்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்னதான் இவ கிளாஸ போட்டு கெத்தா போனாலும் உள்ள ஃபுல்லா ஒரே பயம்தான். ஏன்னா அவ இப்ப நம்பி இருக்கிறது டோவையும் கிம்மையும் மட்டும்தான். அதுக்கேத்த மாதிரி இவங்க நல்லபடியா உள்ள போயிட, ஆனா ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு போக முடியாது, அலௌட் இல்ல. அப்பதான் டோ நம்ம கிம்ம பாக்குறாளா. சோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு அவன்கிட்ட போய் ஹீரோயினுக்கு ஆபத்து இப்பவே போய் ஆகணும்னு சொல்லிட்டா. கரெக்டா நம்ம ஹீரோயினை பேலஸ்க்கு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் வந்துட்டான். அப்பாட ஒரு வழியா வந்துட்டான். நான் அவனை புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டா. இப்ப அந்த அதிகாரியை பார்த்து நம்ம ஹீரோவும் என்னோட அனுமதியோ ராஜாவோட அனுமதியோ இல்லாம எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணலாம், இங்க எப்படி நீங்க வரலான்னு கேட்க, நான் தான் அந்த அனுமதியை கொடுத்தேன்னு அண்ணி வந்து நிக்கிறாங்க. இவ எவிடன்ஸ் அழிச்சிட கூடாதுன்னு தான் சீக்கிரமா அவளை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கூட்டு வந்தோங்க. எவிடன்ஸா என்னதுன்னு கேக்குறான். கிரவுனை இன்சல்ட் பண்ற மாதிரி ரெட் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான். பத்தாததுக்கு கிளாஸை உடைச்சு பொண்ணுங்களை மிரட்டிருக்கா. மெயினா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவ அந்த இடத்துலயே இல்லங்க. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸான்னு கேக்குறான். இல்லதான், ஆனா இவளோட பேரையும் இவ கம்பெனியோட பேரையும் கெடுக்கிறதுக்கு இது போதுங்க. எது என் கம்பெனி அண்ட் ஹீரோயின் முன்னாடி வர அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சிச்சுவேஷனை வச்சு அவளை சந்தேகப்பட்டீங்கன்னா அது எனக்கும் பொருந்தும். ஏன்னா நானும் அந்த இடத்துல இல்ல, என்னையும் கேள்வி கேளுங்கன்னு சொல்ல கரெக்டா பின்னாடி இருக்க சாய் டூ பார்த்து ஹீரோயினை உதன்னு சைகை பண்றானா. எவ்வளவு உதச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்த ஹீரோ அவளை டக்குன்னு தூக்கிட்டான். ஹீரோயின் குயினை பார்த்துட்டு மயங்கின மாதிரி நடிக்கிறா. உங்களுக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் என்னோட பேலஸ்க்கு வந்து எப்ப வேணா நீங்க கேள்வி கேட்கலான்னு ஹீரோயின் அவன் தூக்கிட்டே வந்துட்டான். இப்ப ரூம்குள்ள வந்து தொப்புன்னு போட்டு நடிச்சது போதும் எந்திரிங்க, வாவ் பயங்கரமா மாஸ் பண்ணிட்டோம்லங்கிறா. மண்ணாங்கட்டி நீ எதுக்காக அங்க வந்தேன்னு கேட்க, நானா வந்தேன், அந்த அதிகாரி இழுத்துட்டு வந்தாரு, அப்புறம் நான் ஜெயிலுக்கு கீது போயிடுவேன்னு கேட்க, ஏன் பயப்படுறேன்னு கேக்குறான். நான் கேஸ்டல் குரூப்போட ஹிஜு. இந்த மாதிரி விசாரணை சர்ச் பண்றதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கிறது தான். என்ன ஒண்ணு இந்த டைம் எந்த கோர்ட்டுக்கு போவந்தா யோசிச்சுட்டு இருக்கேங்கிறா. அண்ணி இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா உன்னை ஃபாலோ பண்ணா என்ன சிக்கல்ல மாட்ட வைக்கலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி நடந்தா நிலைமை இன்னுமே மோசமாயிடுங்க. ஆனா அங்கிருந்து எல்லாருமே பார்த்தாங்கல்ல, சீன் எவ்வளவு மாசா இருந்தது. குயின் என்னோட பேரை கெடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன அப்படியே மாசா தூக்கிட்டு வந்தீங்க, என் பக்கம்ல இருக்கீங்க. ஹிஜு கனவு காண்றது நிறுத்துறியா? பேலஸ்ல நடக்கிறத பேலஸ்ல வேலை செய்யறவங்க வெளியே கொண்டே போக மாட்டாங்கங்க. ஐயோ சார், என்ன இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்க. இந்த வாயால எவ்வளோ பேரலைய உண்டாக்க முடியும் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும்னு அவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் மொத்த பேலஸும் அவங்க ஜோடி கூட நடந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு மாசா இருந்தது சீனு. அப்ப நிஜமாவே லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத பத்தி தான் ஃபுல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப இத பார்த்து குயின் பயங்கர டென்ஷன்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நிஜமாவே லவ்வர்ஸ் மாதிரி தான் உன்னோட கணக்கும் தெரிஞ்சாங்களான்னு அவங்களோட மேடை பார்த்து கேட்க அந்த அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பிரைவேட் பேலஸ்க்கு கிளம்புறா. நீங்க வரலையான்னு கேட்க, இல்ல எனக்கு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிக்காம வந்தேன், இதோ இவன் எனக்கு கொன்னே போட்டுருவான்னு சொல்லிட்டு சாயை தான் கட்டுறாரு. சரி ஓகே சீக்கிரமா தூங்கிக்கோங்க, அப்படி தூக்க வரலனா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப இருன்னு சொல்லிட்டு ஹீரோவே கதவை திறந்து விடுறான். பக்கத்துல வந்து பேசுறவா இன்னும் கொஞ்சம் பேசினா நமக்கு நல்லதானங்கிறான். அதுவும் சூப்பர் தாப்பான்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோவோட பேலஸ்க்கு வர எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இதுல பெரிய ரோலை பண்ணதே நம்ம கிம் தான் சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளி எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க கிளாப் பண்ணி. தென் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹீரோ தூக்கிட்டு வந்தால அதான் நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்ண, என்ன உயிரோட தான் இருக்கீங்களா? இங்க நான் சாப்பிட முடியாம பசியில வாடி வதங்கிட்டு இருக்கேங்கிறா. என்னாச்சு உனக்கு சாப்பாடு பிடிக்கலான்னு கேட்க, இல்ல நான் டயட்ல இருக்கேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒல்லியானா நான் ஒரு அப்பாவி விக்டிம்னு எல்லாருமே என்ன நம்புவாங்கல்ல, அதனால தான் இருக்கா. சரி நாளையில இருந்து ராயல் கார்ட்ஸ் உனக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அலோ இல்லையங்கிறா. இல்லதான். ஓ அப்ப காதல்ல மூழ்கின பிரின்ஸ் அவரோட கிரேசியான வேலையை ஆரம்பிச்சிட்டாராங்க. அப்படி கூட சொல்லாமே இவன் சொல்றானா, அப்ப என்னோட பங்குக்கும் நான் ஏதாச்சும் பண்ணும்லன்னு சொல்லிட்டு நேரா பேலஸ்க்கு வந்துட்டான். அதுவும் பின்வழியா நின்னுட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருந்தான். அவன் இப்படி கஷ்டப்பட்டு சேவரை ஏறி எட்டி பார்த்துட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலங்க. அவ கையோட ஸ்டூல் எடுத்துட்டு வந்திருக்கிறதால அழகா அதை போட்டு ஏறி நின்னுட்டு,
நம்ம பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றோன்னு இதையெல்லாம் பண்ணாதானே மக்கள் நம்புவாங்கன்ட்டு இருக்கா. அப்புறம் இந்தாங்க இந்த டீயை குடிங்க, எனக்கு சரியா தூக்கம் வரலன்னா நான் இதை தான் குடிப்பேன், எக்ஸ்பென்சிவ், ஸோ வேஸ்ட்லாம் பண்ணிடக்கூடாது. அப்புறம் இதையும் எடுத்துக்கோங்க, சுத்தமா தூக்கமே வரலன்னா இதை போட்டுக்கலாம். என்ன ஒன்று நைட் மேட்ச்லாம் வரும், பட் தூங்காம இருக்கிறதுக்கு அது பெட்டர் தானங்க. நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கவே இல்லையேன்னு ஹீரோ சொல்ல வரேன். அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறமா நீங்க டாக்டரை பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃபா இருப்பேன்னு உங்களுக்கு தோணலையான்னு சொல்லிட்டு அவனை பார்க்க பயபுள்ள விழுந்துட்டான். அவளையே பார்த்தவன் அவளை இப்படி பிடிக்கவும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. ஆனா அவன் அப்படியே அவளை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயின்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.